சக்கரவர்த்தியினுடைய மனைவி ரத்தினமாலா. ரத்தினமாலா என்ற திருமணம் செய்து எனக்கு 12 வருடம் ஒரு மாமாண்டு காலம் பிள்ளை என்பதே கிடையாது. எப்படி 12 வருடம் ஒரு மாமாண்டு காலம் பிள்ளை என்பதே கிடையாது. அப்படி கானகத்திற்கு சென்று வேட்டையாடி விட்டு என்னுடைய அரண்மனைக்கு வரும் பொழுது கௌதம மகரிஷி பார்த்து, அடே சுபாகு மன்னா, உனக்கு ஒரு மாமாண்டு காலம் சொத்து என்று தெரியாது. அதனால் புத்திரகாமஸ்தி யாகம் செய்து எப்படி செய்ய வேண்டும்? அதில் பொன்னை, அந்த யாகத்தில் வெறும் பொன்னை, அந்த யாகத்திலே வெறும் பொன்னியாகம் செய்து ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே ஒரு பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே ஒரு பெண் பிள்ளை பொன்னுருகி. அப்படி பொன்னுருகி என்ற பெண்ணை எடுத்து சீர சிறப்புடன் வளர்த்து வருகிறது. தம்பி, 7 பருவ வயது. எப்படி 7 பருவ வயது. எப்படி வேதை, வெதும்பை, மங்கை, மடந்தை, தெரிவை, அறிவை, 7 பருவ வயது ஒரு பெண்களுக்கு. அப்படி சொல்லக்கூடிய வேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை என்று சொல்லக்கூடிய 4ஆம் பருவத்தை என்னுடைய பெண்ணுக்கு 4ஆம் பருவத்துக்கு என்னுடைய பெண் திருமணம் செய்ய வேண்டும். அதனால் என்னுடைய மனைவி ரத்னமாலா நான் நடுப்பிலாக சென்று ரத்தினமாலாவை அழைக்க ரத்தினமாலா
தெரியாது. கருப்பு ஓ அந்த புடவை அப்படியே தான் உருகிட்டு வரும். ஏன்னு கேட்டா பாலத்து புடவை. ஓஹோ அதனால இதான் ஆணி, இதான் சுத்தி அடிச்சு அதை முடி கொடுத்துடலாம். எப்பவுமே அவரு கஷ்டப்படு வர்றா. என்ன 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 அந்த முன்னாடி ஆய் வச்சு அடிக்கணும் ஆனா ஆபத்து வந்துருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு முறை வீட்டு போச்சு ஐயோ என்ன குடுகுடு ஓடி வந்து ஜனகாரன் சுத்தி என்ன ஒரே ஒரு மழை மிதிக்குது. என்ன இது எங்க சொல்றது கேட்டு என்ன நல்லா பாத்துக்க. என்ன நல்லா இழுத்து நல்லா இழுத்து நல்லா இழுத்து என்ன நல்லா பல்ல பார்த்து சொல்லுவேன். என்னென்ன பொண்ணா என்னென்ன பொண்ணா என்னென்ன பொண்ணு என்னென்ன பொண்ணு கூட பிறந்த என்ன கூட பிறந்த அண்ணா பொண்டாடி தாலி அரைக்கு அது நெத்தி வச்சுட்டா பொண்டாடி தாலி அடிக்காது என்ன நீ அச்சனை எனக்கு தீ வந்துரு என்ன பொண்ணா பிறந்த போறேன் இந்த பூமியில நான் பொண்ணா பிறந்த போறேன். கூட பிறந்த போறப்போ என்ன ஒரு ஆனா பிறந்திருந்தேன் ஒரு ஆனா பிறந்திருந்தேன் என்ன ஆனா பிறந்திருந்தேன் ஒரு ஆனா பிறந்திருந்தேன். அன்பெடுப்ப வில்லெடுப்ப இந்த ஊர்ல அரக்காணி பங்கெடுப்பேன். அன்பெடுப்ப வில்லெடுப்ப இந்த ஊர்ல அரக்காணி பங்கெடுப்பேன். அரக்காணி பங்கெடுப்பேன். ஊர் நாட்டாருக்கு வச்சுக்கிற பங்கு நம்ம குடும்பம் வேணாம். நான் நம்ம கூட மூடி மறைச்சுக்குவோம். அதனால வீட்டுக்கு போ. நான் வேற அப்படி போடி மக்க உள்ள வந்து வச்சு
like it, boy. பையா எனக்கு பயமா இருக்கு. ஏய் அம்மா அது பெரிய இடம். I don't like it, boy. I hate me. புரியல அது எப்படின்னா அப்படியே அம்மா அது பெரிய இடம். பெரிய இடமா ஆமாடா. ஏப்பா கரண்ட் வந்தா ஜன்னல் ஆஃப் பண்ணிட்டு நான் கத்துட்டு எனக்கு ஆம்பளையா பிடிக்காது. ஐயோ எனக்கு பிடிக்காது. மகளை கண்டால் பிடிக்காது. அவங்களோட வாசனையே பிடிக்காது. அப்படியா ஆமா. அடி அத்தை மகளை வாடி நம்ம அத்து பக்கம் போவோம். அத்தை மகள மாம மகள அத்த மகள மாம மகள் அத்த மகள வாடி நம்ம அத்து பக்கம் போவோம். அந்த ஆத்து உள்ள ஆத்துக்குள்ள ஐயோ ஆத்து உள்ள அது யாரு இருந்தா பாப்போம் அதை தூக்கி போட்டுவோம். அம்மா என்ன அச்சா பத்தியா ஏன்னா அம்மா என்ன லவ் பண்றா. படபட முடியும். அப்பா உன்னை நெஞ்சில வச்சு இந்த பாட்டு பிடிக்கிறேன். I don't like it, son. பாடி கட்டணும் சத்தியமா நீ மயங்கிடுவேன். நான் மயங்கி அடிடாடி மம்மி விட்டு நில்ல டாடி மம்மி விட்டு நில்ல அவுத்து போட்டு வாடி இந்த பாட்டு பிடிக்கவில்லை. பொம்பளை பேசாத. பொம்பளை தான் பெருசு. பொம்பளை நாங்க தான் பெருசு. ஆமா ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசா? ஆம்பளை ஏப்பா நாங்க தான் பெருசு. பக்கம் யாரா கை தூக்குங்க. ஓட்டு கேட்டேன். ஆம்பளைதான் பெருசுன்ற என் பக்கம் ஓட்டு கேட்கிறேன். நான் ஜெயிக்கிறேன் பார்க்கலாம். அம்மா தாய்மார்களே சந்திரமார்களே காசு கேட்கல பணம் கேட்கல சொத்து கேட்கல சோகம் கேட்கல. என் பக்கம் எத்தனை ஓட்டு என்னை அசிங்கப்பட்டுறாதீங்க. இருக்கிற பொம்பளைக்கு எல்லாமே கிடைக்கும். கையா தூக்குறீங்க கையா சொன்ன வாய உழைச்சிருவேன். போட்டி எனக்கு சண்டை வேணாம். ஒரே ஒரு போட்டி ஆம்பளை ரயில் விடுவோம். பொம்பளை ரயில் ஓட்டுவோம். ரயில் ஓட்டுவியா? ஓட்டுவேன். சரி ஆம்பளை ஏரோப்ளேன் விடுவோம். நாங்க பொம்பளை ஏரோப்ளேன் ஓட்டுவோம். ஓட்டுவேன். ஆம்பளை கார் ஓட்டுவோம். நாங்களும் கார் ஓட்டுவோம். ஆம்பளை பிரேக் போடுவோம். நாங்களும் பிரேக் போடுவோம். ஆம்பளை பிரேக் போட்ட போகுமா? ஆம்பளை பைக் விடுவோம். நாங்களும் பைக் ஓட்டுவோம். ஓட்டுவேன். ஆம்பளை போலீஸ் ஆகும். நாங்களும் பொம்பளை போலீஸ் ஆகுவோம். பொம்பளை போலீஸ். ஆமா. ஆம்பளை ஃபிட்டா பேண்ட் போடுவோம். நாங்க டைட்டா பேண்ட் போடுவோம். சரி ஓவாங்க நீ டைட்டா பேண்ட் போடுவேன். போலீஸ் ஆனா பொம்பளை போலீஸ் டைட்டா பேண்ட் போடுவேன். ஒரு திருட ஓடுறானா அப்படியே தாண்டி பிடிப்பேன். ஓ நீனா காவாவா தாண்டுவேன். நாங்க டைட்டா பேண்ட் போட்டு அப்படியே ஆட்டம் கரையா தாண்டுவோம். கீஞ்சிரும். டைட்டா பேண்ட் போடுவேன். ஆட்டம் தாங்குவேன். அது ஒண்ணு தேவை கிடையாது. ஏந்திரி தோத்துட்டியா ஓடு. சரி அப்படியா அப்படியா ஒரே ஒரு பட்டி உனக்கு சண்டை வேணாம். கேள்றா நம்ம தான் செப்போ. தாண்டா மூஞ்ச தள்ளிட்டு ஏது போற கையா சூரன் கையா சேர்ந்து உள்ள அசிங்கப்படாத. போற ஊர்ல வச்சுக்கலாம். இந்த ஊர்ல மானையன் இல்லாத கேப்பாங்க. நான் தோத்துட்டேன். நீ தோத்துட்ட. நான் உனக்கு அடிமை.
நீ தோத்துனா என் சட்டி தோத்து பண்ணும். சட்டியா? ஆமா. சரி. பாடி கொடுத்து வச்சுக்கோ. சரி. இங்க பாரு. சரி போட்டி சொல்லு. இரு. ஆமாடா. டிப்பமா குய் உண்டு. ஒன்றகமா. இதான் நீ தோத்துட்டா. எனக்கு முத்தம் தரும். சரி தரண்டா. சரியா? தரண்டா. இங்க பாரு. நான் ஜெயிப்பேன். நீ ஜெயிப்ப. கையா தூக்கி கை வெட்டிடுறீங்க. இங்க பாரு. நீ போயிருக்கீங்க. நாங்களும் சொம்பு போடுவோம். ஒரு சொம்பு வச்சுப்பேன். நாங்களும் வைப்போம். அப்படி ஒரு சொம்பு வச்சுப்பேன். நாங்களும் சொம்பு வைப்போம். சிந்தாம செலவு மூத்துல அடிப்பு அடிப்பியா? பரவாயில்ல. நீ இந்த போட்டுல ஜெயிச்ச. நாங்க பொம்பளைங்க புள்ள பெற்றோம். நீ தருவியா? நாங்க பொம்பளைங்க புள்ள பெற்றோம். நாங்க என்ன புள்ள பெற்றுக்கலாம்? நாங்க இப்ப டெக்னாலஜி மொழி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டெக்னாலஜி அதிகமா ஆயிடுச்சு. நாங்க ஊசி போட்டு பெற்றுக்குவோம். எவ்வளோ ஊசி கண்டுபிடிச்சா? டாக்டர். சரி, ஊசி போட்டு கண்டுபிடிச்சா? ஆமா. அப்படியே ஊசி போட்டு புள்ள பெற்றுக்கோ. அந்த புல்லு பிறக்கும். ஒரு 5 வயசு ஆகும். அது போய் ஸ்கூல்ல சேர்ப்பேன். அந்த வாதிர அப்பா பேருக்கிட்ட ஊசில சொல்லுவா. சரி, அப்படியே விடும். அந்த மண்ணு எங்கிட்டு வருது? எங்கிருந்து வருது? பரவாயில்ல. ஆண் பிள்ளை இருந்தாலும் ஆண் பிள்ளை ஆச்சு. நல்லா பிடிச்சி பேசுறேன். தம்பி தம்பியா? தம்பியா? ஆமா தம்பி. சரி போகட்டும். வேண்டாம். சிறிது நேரம் சிரித்தால் சிறிது நேரம் சிந்திக்க வேண்டும். தம்பி சபையை பார்த்தாயா? எப்ப சபை இது? திருவாகிய மகாலட்சுமிக்கு ஒப்பான சபை. மகாலட்சுமி போன்ற ஒப்பாகிய சபையிலே அமைந்து கொண்டிருக்கும் மாதா பிதா குரு தெய்வம் அவர்களோடு திரு பார்த்திருக்கும். தம்பி அதோ விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த செஞ்சி வட்டத்தை சேர்ந்த மலையாள நிலத்தில் எழுந்தருளிய அம்மன் அகிலார்ப நாடக சபை உரிமையாளர் ஐயோ பிரகாசம் ஐயாவோட திரு பார்த்திருக்கும். அதோ கோழிப்பட்டி நகரத்தை சேர்ந்த ராமராஜ் ஐயாவோட திரு பார்த்திருக்கும். என்னோட நாடக மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தெரியாமல் ஒரு வணக்கம். பிறந்தாலும் ஐயா விளக்கம்
சுபாந்து சக்கரவர்த்தியோட மகள் தம்பி. ஆமா, அவருடைய மனைவி ஆசை மனைவி கற்பு கரசி தம்பி. அவருடைய இனம் பிரியாத பாசமுள்ள ஆசையான மனைவி ரத்தினமாலா. ஏம்மா, ஆ. ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். என்னடா? தப்பா நினைச்சுக்க மாட்டேன்டா. சரி. உன் வீட்டுக்கார பார்த்தா இந்த பெருசுக்குறான், ஆ, நீ ஒல்லியாக்குற. ஆ. பட்டான தாங்குவியாம்மா? நான்றா அந்த கதைக்கு தேவையில்லை. சரி தம்பி, அப்படி இருந்தாலும் எங்களுக்கோ வெகு நாட்களாக பிள்ளைகளே தம்பி. குழந்தையா? ஆமா. சத்தியமாவா? ஏய். அட பையனா? உனக்கு பிள்ளைன்னு சொல்லியிருந்தா ஆ. யாரா திருவிழா மல்லி நான் வந்து வண்டி எடுத்து வந்து ஆ. கூடி நான் புள்ள குத்துக்க மாட்டேன். ஓ